நம்ம ஃபியூரி. ஓகே ஆன் பண்ணிட்டேன். மொட்டை இல்ல மிலிட்டரி படம். அதான்டா பிராட் பிட் ஃபியூரிடா. அதான்டா மொட்டை. வெறும் மொட்டையா அப்படின்ற மேட் மேக்ஸ் மொட்டை என்ன ரெஃபர் பண்றியா? மிலிட்டரி படம்னாலே அவ்வளோ பிடிக்காது. பாதிலே அது மிலிட்டரி ஆர்மி. அதாங்க எனக்கு அப்படிதான். மிலிட்டரி வேற சரக்கு சொல்ற மிலிட்டரி சரக்குன்னு சொல்ற மாதிரி நீ சொல்ற மிலிட்டரி எல்லாமே போர் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இருந்தா நான் அமர்த்திடுவேன். இந்த டன்கிர்க், அப்புறம் வந்து டாம் ஹாங்க்ஸோட ஒரு படம் ஃபேமஸ் ஆனது இது சேவிங் பிரைவேட். அதெல்லாம் நான் ஏத்தி பார்த்தேன். ஆனா அது போர் அடிச்சு கொஞ்ச நேரத்துல அமர்த்திட்டேன். ஆனா நான் வார் படம் பாக்குறதுக்கு மெச்சூரிட்டி தனியா வேணும். ஏதோ சொல்றாங்க அப்படிதான் இதுவும் இருக்க போது. சரி அமர்த்திடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப மெதுவா தூரத்துல இருந்து குதிரையில ஒருத்தன் வருவான். ஆஹா வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது உள்ள கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விறுவிறுப்பா பார்க்க. எனக்கு இது குதிரையில வந்தவர் ஹீரோவே கிடையாது தெரியுமா? ஸ்டார்டிங்ல சொன்னேன் குதிரையில இருந்து வரது. நான் கூட அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாக்குறவங்க எல்லாருமே குதிரையில தான் ஹீரோ என்ட்ரி கொடுப்பார் போல அப்படின்னு நினைச்சிருக்கேன். சரி முதல்ல ஹீரோ வந்து டேங்க்ல இருந்து குதிரை மேல இருக்கறவங்க கத்தியால குத்துவாங்க, அதான் என்ட்ரி. சரி முதல்ல கதை சுருக்கமா சொல்லிருங்க யாராச்சும். அதாவது 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்காவுக்கும் நாசி படைக்கும் ஜெர்மனோட நாசி படைக்கும் நடந்த போர் தான் இந்த படம். அதுல இவங்க போய் ஜெர்மன்லயே போய் தாக்குதல் நடத்துவாங்க. உபகடமா முடிச்சு போக போக முன்னேறி கடைசியில இவங்க ஜெர்மன் போய்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கறதான் கதை. இவங்க வந்து இப்ப ஜெர்மனுக்கு போயிருவாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இப்ப ஜெர்மன்ல இருப்பாங்க. ஜெர்மன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டாலியன் இருக்கும். அதுல இவங்க ஃபியூரின்னு ஒரு டேங்க் ஓட்டுவாங்க. அந்த ஃபியூரி டேங்கோட தலைமை தான் வார் டேடின்னு சொல்லக்கூடிய நம்ம பிராட் சொல்லுவாங்க. அந்த டேங்குக்கு 5 பேர் கொண்ட குழுக்கு இவர் தலைவர். அந்த மொத்தமா அந்த இன்னும் 2-3 நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தேனா இந்த டேங்குக்கு மட்டும்தான் அவர் இருப்பாரு. ஒருத்தன் சாவான் தெரியுமா? முன்னாடி ஒரு டேங்க் போகும். அப்போ ஒரு 2 சின்ன பசங்க ஒரு டேட் வந்து இருப்பாரு. அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா சாவாங்கல்ல, அவர் தான் ஆக்சுவலா லீடர். அவர் இறந்தனால அடுத்த சீனியர் பிரியாரிட்டியில டக்குன்னு இவருக்கு வந்துரும். இவருக்கு லீடர். அவ முன்னாடி போற டேங்க் தான் ஆக்சுவலா லீடர். அவங்க வந்து மொத ஒரு சின்ன தாக்குதல்லையே அந்த டேங்க் வந்து வெடிச்சு இறந்துருவாங்க அந்த டேங்க்ல உள்ளவங்கலாம். அதனால நம்ம வார் டாடிக்கு வந்து இதாகும். அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. மொத்தம் 3 அட்டாக் வரும். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல அவங்க இறந்துருவாங்க. 2வது அட்டாக்ல ஜெர்மனில போய் அந்த இந்த போர்ஷன் ஆகும்ல, ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த போர்ஷன் ஆகும். முன்கதை சொல்ல இது கிடையாது. ஜெர்மன்ல இவங்க போய் அந்த இடத்த நாசி படையை விரட்டி அந்த மக்களுக்கு, ஜெர்மன் மக்களுக்கு அந்த இடத்த குடுக்கறது தான், அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது தான் அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட ஒரு பொறுப்பா இருக்கும். அந்த மாதிரி போறதுதான் கதை. அதுல இவங்க எப்படி அந்த போகுது, அந்த சவால் எப்படி போகுது அப்படின்றதுதான், எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படம். ஆனா எனக்கு வந்து எங்க கதை ஸ்டார்ட் ஆக மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, இது எல்லாமே ஓகே. ஆனா கதையா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, இது அந்த படத்தோட கிளைமேக்ஸ், அந்த ஃபியூரி டேங்க் வந்து அந்த சக்கரத்துல அடியாயி உட்காந்துக்கும் பாத்தியா, அதுக்கப்புறம் நடக்கிற அந்த போர்ஷன் தான் கதை மாதிரி. சிக்கி அந்த இது வெடிச்சு அந்த இது வந்து இதாயிரும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் எனக்கு அது கதையா பட்டுச்சு. அந்த ஃபியூரிய வந்து அந்த ஃபியூரிங்கிற டேங்க அவங்க மீட்டு கொண்டு போனாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதான் நான் பார்த்தேன். அந்த ஃபைட் சீக்வென்ஸ் மட்டுமே 20 நிமிஷத்துக்கு குறையாம இருக்கும். 25 நிமிஷத்துக்கிட்ட இருந்துச்சு சம்திங். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை கொஞ்சம் விறுவிறுப்பா நகர்த்துறதுக்கு காரணம் நார்மன் அப்படின்ற அந்த கேரக்டர் தான். அது இல்லாம இவங்களாச்சும் அந்த நார்மன் தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போனா, உங்களுக்கு புதுசா நீங்க பாக்குறீங்க, நான் எனக்கு வார் கல்ச்சர் அவ்வளவு தெரியாது அப்படின்னா அந்த நார்மன் கேரக்டர் தான் நீங்கன்னு போங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது, வார பத்தி அவ்வளவு தெரியாது. அவன் ஒரு 2 வீக்ஸ் 7 வீக்ஸ் முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிருக்கான். அவன் ஒரு 8 வாரம் சொல்லுவான். டைப்ரைட்டர் 2 மாசம் டைப்ரைட்டர், சின்ன பையன், ஒரு 18-19 வயசு சொல்லியிருக்க மாட்டாங்க. டைப் ரைட்டிங்கா தான் ஆர்மில சேர்ந்திருப்பான், டைப்ரைட்டரா தான் சேர்ந்திருப்பான். ஆனா போர்ல ஆள் பார்த்தாதனால இந்த பயலையும் தூக்கி அவங்க, அதாவது சொல்ல போனா டேங்க்ல ஒருத்தர் இறந்துருவாரு, அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா நார்மன் உள்ள வருவான். நார்மன் பார்க்க சின்ன பையன் தான்.
அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. வார்ல எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்க மாட்டான், போர் ட்ரைனிங் இருக்காது. ஆனா போட்டுருவாங்க. அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போனா. அவன் தான் நம்ம அப்படிதான் நினைச்சு இந்த படத்தை நம்ம பார்க்கணும். சண்டையே போடாதவன் எப்படி கரெக்டா கிளைமேக்ஸ்ல நிறைய பேர் குறி வச்செல்லாம் சுடுவாங்க. அதுக்கான உனக்கு இது இருக்கும்டா, உனக்கு அவனோட ஆர்க் இருக்கும், கேரக்டர் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து அவன் இது பண்ண மாட்டான். ஜெர்மன் சோல்ஜர் சொல்லும் போது அவன் இது பண்ண மாட்டான், சுட மாட்டான். அப்போ வந்து பிராட் பிட் கேரக்டர் என்ன பண்ணும், ஒண்ணு அவன் சாகணும் இல்லைன்னா நீ சாகணும். அப்படிங்கும் போது கில்மி அப்படின்னு சொல்லி அவன் என்னைய கொன்றுன்னு கத்துவான். அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த போர்ஷன் இருக்கும் பாத்தியா, அந்த செகண்ட் வார் முடிஞ்சு அவங்க வந்து அந்த ஆம்லேட் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற இடம், அந்த இடத்துல முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு அட்டாக் நடக்கும். அந்த அட்டாக்ல மொத்த பில்டிங்கும் பிளாஸ்ட் ஆகுமா. அப்ப வந்து அவன் எமா இது பண்ணுவேன், எமான்ட்டு போகும்போது இன்னொரு கேரக்டர் இருக்கும், ஒரு இரிட்டேட் கேரக்டர் ஒன்று. அவன் வந்து திஸ் இஸ் வார், தட் இஸ் வார்னு அவன் அடிப்பான் பொத்துன்னு, இதுதான் வார், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. சோ அந்த இடத்துல இருந்து வர உனக்கு அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாசி மேல இருக்கிற வெறுப்பு வரும். அந்த சீனே உனக்கு அவன் வெறுப்புன்னு சொல்ல முடியாது, பாடம் கத்துக்கிறான். இங்க நம்ம வாழணும்னா நீயும் சண்டை போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா ஒண்ணு சாகணும், இல்லைன்னா நீ சண்டை போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறான். திருப்பி அவனும் தாக்குதல், ஏன்னா இவன் திருப்பி தாக்கலன்னா செத்துருவான். இது வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான். அந்த மாதிரி இவன் ஆயிரான், அந்த பாடம் கத்துக்கிறான். ஏன்னா எல்லா இடத்துலயும் அடி வாங்கும் போது அதான் சொல்லுவா பிராட்விட், அதான் அந்த சொன்ன மாதிரி ஒரு நாசியை கொல்ல சொல்லும் போது அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மனிதாபிமானம் பாப்பான், ஒரு மனுஷனை கொல்லணுமா அப்படின்னு. ஏன்னா இத்தனைக்கும் அவன் வந்து கோல்டா இருப்பான், அவன் கையில எதுவும் ஆயுதம் இருக்கா இல்லாதப்ப கொல்றது வந்து கொஞ்சம் சங்கட்டமான விஷயம் அப்படின்றப்ப அவனால அதை பண்ண முடியாம இருப்பான். ஆனா வார்டாடி தான் அவனுக்கு கொல்ல இது பண்ணுவாரு, அவர் உடன்பாடு இல்ல. நீ நல்லா பாத்தீங்கன்னா படத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வார்டாடிக்குமே போர்ல இஷ்டம் இல்ல. ஆனா அவனே ஒரு டைலாக் சொல்லுவான், do your job அப்படின்னா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது அந்த வார்டாடி வந்து அந்த இதுல நாசி எல்லாமே அங்க இருக்கிற படை வீரர்கள்லாம் ஒரு இதுல போட்டு அவங்க எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப தூரமா நின்று பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுலயே அவரோட என்னன்னா ஒரு மாதிரி வெக்ஸாகி பாக்குற மாதிரி இருக்கும். நீ எதுக்கு சண்டை போடுறதுக்கு வர, நான் யாரோ ஒருத்தருக்காக நீ நானும் அடிச்சுக்கிறோம், இதுல நம்ம பலியாயிடுறோம், நம்ம குடும்பம் போயிருது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த ஷாட் வந்து அதுலயே தெரிஞ்சிடும். நிறைய இடத்துலயே அவர் தனியா போய் அழுகிறது வைக்கிறதுனா இவரே அந்த போரை வெறுக்கிற ஒரு மனுஷன். ஆனா ஒரு வேலை, இந்த வேலையை நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வார்டாடியே போகையும் இருக்கும். அதுவே சொல்லும் do your jobன்னு. அதான் அந்த கதாபாத்திரம். அந்த வார்டாடியோட எதிரின்னு அவரே நினைச்சுக்கிட்டது வந்து அந்த SS, அதாவது அந்த நாசியோட கேங்கோட அந்த SS சொல்லக்கூடிய ஒரு அந்த அதிகாரத்துல இருக்கிற அந்த ஆளைதான் அவர் அதிகமா வெறுப்பாரு. நாசி அந்த படையில இருக்கிறவங்கள மன்னிச்சு விடுற கேரக்டரா தான் தெரியும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா. ஆனா அந்த SS எந்த இடத்துலயும் மன்னிக்கவே மாட்டாரு. ஒரு இடத்துல போகும்போது கூட ஒருத்தர் வந்து நாங்க சரண்டர் அததான் சொல்றேன். சின்ன குழந்தைங்க எங்க இருந்து அந்த SS ஓட வெறுப்பு அவர் என்ன காட்டுறாங்கன்னா சினிமால, நீங்க அந்த ஓப்பனிங் சீன்ல எல்லாருமே அந்த டேங்க் கிட்ட உட்காந்து நீங்க இங்க போகணும் அங்க போகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து லீடர் வந்து இவரை SS பாக்கணும்னு சொல்லி ஒரு நாசி SS கூட்டிட்டு போவாரு. அப்ப வந்து அவர் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் ஒருத்தனை இழுத்துட்டு போவாங்க. அப்ப போட்டு அவனை போட்டு ஐ கொஸ்டின் நேம் அப்படின்னு சொல்லி பொத்துன்னு அடிப்பாப்ல. அதான் அவருக்கு என்னன்னா அங்க தப்பா அந்த படையை வழி நடத்துறதே இந்த SS தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நோக்கம். அதனால இந்த SS அழிச்சுட்டா அந்த இந்த மாதிரி அந்த போர் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தளபதி இல்லாத படை வந்து அது நீங்க நிறைய இடத்துல SS அவரு அதான் சரணடையவரவங்களை கூட சொல்றதா இருக்கட்டும். அந்த நீ சொன்னது வந்து அந்த அங்க அந்த ஒரு டவுன்ல நடக்குது. டவுன்ல வந்து அவர் வந்து சின்ன பசங்களை ஆர்மில வராதவங்கள தொங்க விடுறது, தொங்க விடுறதா இருக்கட்டும். அப்புறம் சின்ன பசங்களை அது வரப்பதே உங்களுக்கு தெரியும், அந்த டவுனுக்கு வரப்பே நிறைய பேர் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நீங்க இங்க இருந்து திரும்பி போயிருங்கன்ற ஏதோ ஒரு வாசகம் அந்த மாதிரி இருக்கும். அதாவது இவங்க எல்லாம் போர்ல ஈடுபடாதவங்கன்னு சொல்லி இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இவங்க எல்லாம் இந்த சின்ன பசங்க எல்லாம் போர்ல ஈடுபட விருப்பம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி
அந்த பசங்க கழுத்தை தொங்க விட்டு இருக்கும். நீங்க அப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு அட்டாக் நடக்கும். அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான் இருப்பாங்க. சின்ன பசங்க தான் அந்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன குழந்தைகளும் பெண்களும் தான் வருவாங்க. அப்ப அந்த எஸ்எஸ்ன்றவன் கையில கட்டு போட்டு அப்ப இது யாரு எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த எஸ்எஸ் கொண்டுருவாப்ல. அதுதான் அந்த எஸ்எஸ்மே சாதாரண ஆளா இருக்க மாட்டான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சாகும்போது கூட அந்த பயம் இல்லாம திமிராதான் ஒரு மாணி அந்த இதாதான் இருப்பான். அப்புறம் எதுக்குடா கை தூக்கிட்டே வந்தான்? அது வந்தான். ஆனா கொல்ல போறேன் கெஞ்சலாம் மாட்டான். முதல் சீன்ல சோல்ஜர் ஒருத்தன் கெஞ்சினா பாத்தியா, அந்த மாதிரி இந்த பையன் அவன் கெஞ்சலாம் மாட்டான். பண்ண தப்புக்கான தண்டனை தெரியுது, அதனால அவன் அதை அக்செப்ட் நீங்க அல்டிமேட்டா எங்க பாக்கணும்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு எஸ்எஸ்ட அவ்வளவு கோவமா பேசவே மாட்டாப்ல, ஒரு கோவமா பேசுவாப்ல. அதாவது இவருக்கு வந்து ஜெர்மன் தெரியும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வார்டாடிக்கு வந்து ஜெர்மன் தெரியும். ஜெர்மன்ல ஸ்டார்டிங்லயே சொல்ல இவன் மெக்சிகன் வந்து மெக்சிகன்ல பேசும்போது அவனை இது பண்ணி நீ மெக்சிகன் பேசணும்னா மெக்சிகன் ஆர்மியில போய் ஜாயின் பண்ண, நீ இருக்கிறது யூஎஸ் ஆர்மி இங்கிலீஷ்ல பேசுங்க, அமெரிக்கன் ஆர்மி அமெரிக்கன்ல பேசு அப்படிங்களா. அப்ப அவன் கேட்பான் நீ மட்டும் ஜெர்மன்ல பேசுற அப்படிங்களா, ஜெர்மன்ல தான்டா பேசணும் அப்படின்னு. அதாவது நீங்க அதை வந்து நல்லா பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சூப்பரா ஒரு டைலாக் இருக்கும். அதாவது சினிமா டைலாக், ஒரு ஹீரோ எப்படி பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அதாவது அது வந்து ஒரு அமெரிக்கனை விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ்ல சுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ எத்தனை பேரோ நான் இப்போ நான் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ல பேசுவாரு. அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஜெர்மன்ல அவ்வளவு ஃப்ளூயண்டா சவால் விடுவாப்ல. அந்த அவர் இத்தனைக்கு இங்க அடி அவங்க 5 பேர் தான் இருக்காங்க, இவங்க 300 பேர் இருக்காங்க, 300 பேருக்கு மேல 300 பேருக்கு மேல அப்படின்னு சொந்த நாட்டிலயும் இல்ல ஜெர்மன்ல இருக்காங்க. உடஞ்ச ஒரு உடம்பு கூட டயர், அதாவது டயர் வெடிச்ச ஒரு டேங்க்ல இருக்காங்க. புல்லட்டும் இல்ல இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு புல்லட்டும் இல்ல. இந்த மாதிரி நிலைமையில கூட அவருக்கு அந்த எஸ்எஸ் ஓட வெறுப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதுல நமக்கு காமிப்பாங்க. எனக்கு அதனால அவர் வந்து ஃபியூரியில அந்த வார்டாடி கேரக்டர் தான் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி தனியா ஒரு அப்பா. அந்த கேரக்டர் நார்மன் தான் பையனா ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த வார்டாடி. வார்டாடி வந்து நார்மனா சன் தான் கூப்பிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் எனக்கு தெரியும். ஒரு நல்ல அப்பாங்கும் போது அதான் பேரே அதனாலதான் வார்டாடின்னு வந்து சன் கூப்பிட்டு பூமரா பண்ணும்போது எனக்கு அப்பயும் அப்பா ஞாபகம். அது அப்ப திடீர்னு இன்னொரு அந்த ஜெர்மன் பொண்ணோட இப்ப அங்க அப்படி சொல்ல நீ கூட்டு போனா நான் போவேன், அவ நீயே வாடா கைய பிடிச்சது. அப்பதான் எனக்கு அந்த அப்பா சமுத்திரக்கு நீ டெம்ப்ளேட் ஞாபகம். இன்னொன்னு ஒரு இடத்துல எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வான்னு சொல்லிட்டு அந்த டவுனுக்குள்ள போயிருவானுங்கல்ல. அதுக்கப்புறம் நார்மனை கூட்டு ஒரு இடத்துக்கு எல்லாருமே சூசைட் பண்ணி சரக்குல இது கலந்து சூசைட் பண்ணா, ஒரு சிலர் வந்து நெத்தில அவனுங்களே சுட்டு தற்கொலை பண்ணிருப்பான். இது எதுக்கு என்னைய கூட்டு வந்து காட்டுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு டைலாக் வரும். நல்லா அது அதாவது நம்ம பேசுறதப்ப ஒரு கருத்தியல் வந்து எப்பவுமே அமைதியானதா இருக்கு, ஆனா இந்த வரலாறு மட்டும் ரொம்ப வன்முறையானது. இன்னொன்னு வந்து அந்த சீன்ல வந்து சூசைட் பண்ணிக்கிற விஷயம் இருக்கு பாத்தா, அந்த இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து கடைசி கிளைமேக்ஸ் இருக்கும். இவன் நார்மன் வந்து நான் சரண்டர் ஆக போறேன் அப்படிங்கும் போது நோ டோன்ட் அப்படிங்களா பண்ணாத, ஏன்னா அது அதை விட கொடுமை அப்படின்னு சொல்லி நீ செத்துடலாம், அதுக்கு நீயே செத்துடலாம் டார்ச்சர் பண்ணி கொள்வாங்க அப்படின்ட்டு அவர். அதுதான் நீ நான் சரண்டர் ஆயிரேன் அப்படின்னு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி டோன்ட் அப்படின்ட்டுவாரு. டோன்ட் அதை மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிடுவாப்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். ஏன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த சீன்லாம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்னொன்னு நம்ம இங்க அதே மாதிரி இந்த படத்துல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கும். நம்ம என்னதான் படம் ஃபுல்லா நாசிய கெட்டவனாவே காட்டிக்கிட்டே இருந்தாலும் நாசி சோல்ஜர்ஸ கிளைமேக்ஸ்ல வந்து நார்மன் வந்து டேங்க்கு அடியில ஒளிஞ்சிருப்பான்.
கீழே யாராவது உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி லைட் அடிச்சு கீழே பார்க்கும்போது ஒரு நாசி சோல்ஜர் வந்து நார்மலா பாத்துருக்கான், யாருமே இல்லன்னு பாத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பாப்பான், பாத்துட்டு யாருமே சரண்டர் ஆயிரு அப்படின்ற மாதிரி அப்படியே கையை தூக்குவான், ஆனாலும் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஜெர்மன்ல பேசிட்டு படத்துல அந்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னது இந்த மாதிரி சீன் நான் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி ஒரு சீன் இல்லன்னு சொல்லி தான் கர்ணன் படத்தை அடிச்சாங்க. கர்ணன் படத்தை ஏன்னா பகையரும் பெருமாள் அந்த மாதிரி ஒரு அந்த சீன் மாதிரி வச்சீங்க. இருந்துச்சு. இந்த படத்துல அது இல்ல, கர்ணன்ல இல்ல. இல்ல, இன்னொன்னு நீ மேக்ஸிமம் இந்த வார் பிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன், இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நீ சிண்டியர் சிஸ்டர் எடுத்தீங்கன்னா அந்த ஆள் ஒரு ஜெர்மன் பியானிஸ்ட்லயே இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ இந்த மாதிரி சீன்ஸ் வந்து எல்லாத்துலயுமே வந்துருது. அதான் யாரோ ஒரு 2 லீடர் சண்டை போடுறதுனால எல்லா மக்களும் பகைச்சுக்கணும்னு இப்ப நாசின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க மொத்தம் பேருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா போயிருன்றதுக்காக தவறாயிரும் ஒரு படம். எல்லா தடவையும் நான் நாசி ஜெர்மன் பிரிச்சு பேசுறேன். ஏன்னா நாசி வேற ஜெர்மன் வேறதான். ஏன்னா ஜெர்மன் பீப்புள் எல்லாரும் நாசி கிடையாது. அதுதான் நாசின்றது நாசி பீப்புள் எல்லாருமே ஜெர்மன்ஸ் கிடையாது. ஜெர்மன் பீப்புள் எல்லாரும் நாசி கிடையாது. இன்னொன்னு நாசில இருக்கிற சோல்ஜர்ஸும் நல்லவங்களா இருக்காங்க. ஏன்னா இதுல சொல்ற மாதிரி ஃபியூரியில வாக்டாடி கேரக்டர் சொல்ற மாதிரி நார்மன் மாதிரி நார்மன் ஃபியூரி வாக்டாடி கேரக்டர் மாதிரி தான் டூ யுவர் ஜாப் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கும் அந்த மாதிரியான விஷயம் தானே. அதான் அந்த பையனும் நார்மன் மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த வாருக்கு வந்த ஒரு ஜெர்மன் சோல்ஜரா இருக்கலாம். சோ எல்லாமே அப்படிதானே. இப்ப நமக்கே இப்ப இந்தியாலே ஒரு போர் வருது அப்படின்னா நாளைக்கே அந்த சோல்ஜர்ஸ் பத்தலைன்னா வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஆண்மானம் போகணும்னா நம்ம போய் தான் ஆகும். வேற வழி இல்ல. நீ உங்க வீட்டுக்காக ஒரு உயிரை நீ கொடுத்துதான் ஆகணும்னா நீ போய் தான் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அந்த 2ஆம் உலக போர் இருந்தனால மோஸ்டா எல்லாமே இப்படிதான் இருந்துச்சு. எல்லா நம்மளுமே இந்தியாவுமே கலந்துக்கிட்டு, அதான் இந்தியாவுமே 60,000 வீரர்களை ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இந்தியாவுமே 60,000 போர் வீரர்களை இலக்கதான் செஞ்சு. ஆனாலும் நமக்கும் 2ஆம் உலக போருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிதான் போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆப்பனண்ட சுட்டுதான் ஆகணும், சண்டை செத்துதான் ஆகணும். அவ்வளவுதான். படத்துல வந்து ஸ்பிரிச்சுவலாவும் ஒரு சில விஷயத்த கையாண்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த டேங்குக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஒருத்தர் பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஏசாயாவோட 6th சாப்டரை வந்து சொல்லியிருப்பாரு. கடவுள் வந்து என்னோட பணிகளுக்கெல்லாம் யார் போவா, வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் who shall I send, whom will go for us அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த தானே எனக்கு பைபிள்ல பிடிச்ச வெர்ஸ். எல்லாருக்குமே பைபிள்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு வெர்ஸ் பிடிக்கும். எனக்கு அந்த வெர்ஸ் பிடிக்கும். அது அப்ப சொல்லும் அப்படி கடவுள் வந்து கேக்குறாரு, யார் அனுப்புங்க, யார் என்னோட காரியமா போவா, யார் என் காரியமா போவா, யார் என் பணியாக போவா அப்படின்னு சொல்லி கடவுளோட வார்த்தையை கேட்கும் போது அப்ப வந்து சென்மி என்னை அனுப்புங்க அப்படின்றதுதான். அதாவது அதை நீங்க வாரோட பாக்கலாம். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப அவர் அதுல நீங்க என்ன நல்லா நோட் பண்ணீங்கன்னா இவர் சொல்லுவாப்ல அந்த பைபிள்ன்ற அவர் பேர் என்ன, அவர் வந்து கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி பிலீவரா இருப்பாரு. எப்பயுமே ஜெபம் பண்ணுவாரு. சாப்பிடும்போது கூட எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு நார்மனும் அப்படிதான். நார்மனும் ஒரு அவ்வளவுதான். அப்ப இல்ல அந்த வசனத்தை சொல்லி முடிச்சோனே அந்த வசனத்தை சொல்லி முடிச்சோனே வார்டாடி சொல்லும் அது என்ன சாப்டர்னு முதற்கொண்டு சொல்லும். இசாயா சாப்டர் 6-8 அப்படின்றதுக்கும் அந்த 6 இசாயான்னு சொல்றதே அங்க கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன்னா இசாயா சாப்டர்ல வருது அப்படின்னாலே இது பெரிய விஷயம். இசாயா 6-8ன்னு சொல்லி அந்த லைனை முதற்கொண்டு நமக்கு சொல்ற ஒரு இடமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு அறிவார்ந்த ஒரு கேரக்டரா தான் நமக்கு வார்டாடி காமிப்பாரு. ஆனா அவர் அவ்வளவா கிறிஸ்டியானிட்டி இருக்க மாட்டாரு. அதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னா நமக்கு இப்ப நீ நானும் கிறிஸ்டியன் வச்சுக்கோமே, நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வசனம் தெரியும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு சில வசனம் தெரியல. அந்த மாதிரி அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா அத இவன் கடைசியா சொல்லுவான் நார்மன், அதே மாதிரி அவன் மட்டும் தப்பிச்சு போயிடுவான். சொல்லுவாங்க அந்த சென்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இவரும் சொல்லுவாப்ல நார்மல்னு சொல்லுவான். கடைசி படம் முடிஞ்சு ஷார்ட் அந்த அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். அது வந்து கிராஸா காட்டுவாங்க, சிலுவை மாதிரி. அந்த ஃப்ரேமே வந்து சிலுவை மாதிரி இருக்கும். இன்னொன்னு இந்த படத்தோட இதை பொறுத்த வரைக்கும்
படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போடுவாங்க பாத்தியா, சோனின்னு ஸ்டார்ட் ஆகும் பாத்தியா, அங்க இருந்தே உனக்கு படத்தோட மூடு செட் ஆகும். நீ நல்லா நோட் பண்ணினா, இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுனா வாக்கி டாக்கில பேசுறதுதான் அந்த இப்போ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு லோகோ டிசைன் பண்ணாங்கன்னா அதுல ஒரு பிஜிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிஜிஎம் இருக்காது, ஆனா ப்ரொடக்ஷனோட இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும், வாக்கி டாக்கி வந்துகிட்டே இருக்கும். சோ உனக்கு நீ ஸ்டார்ட் அந்த சோனின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுல வந்து படத்தோட இது வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த படத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, ஒரு எம்மாவோட ஒரு அழகான கேரக்டர் எதுனா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு பொண்ணு செம்மையா இருக்கும். எல்லாருமே இப்படி ஆப்போசிட்ல போய்கிட்டு இருப்பாங்க. நார்மன் முன்னாடி உட்கார்ந்துருப்பான். ஒரு சைக்கிள்ல ஒரு ஜெர்மன் பொண்ணு ஒண்ணு அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு வரும். அந்த பொண்ணு அப்படியே அவனை பாக்கும், இவனும் அப்படியே ஒரு செகண்ட், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காதல் மலரும். அவனே 8 வாரம் சைட் அடிக்கிறான்டா. வசூல் ராஜால அப்படியே போயிட்டு இருப்பாயா, டக்குனு ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறான்டா. இவங்க பாதையில அந்த இந்த இது அந்த பொண்ணு அந்த இதுல பாருங்க, அந்த அவன் அடிக்க மாட்டான். மெக்சிகன் தான் ஏதோ கேட்பானே. இல்ல இந்த 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 இது வரும்போது இந்த பொண்ணை பத்தி பேச மாட்டான். இல்ல பொண்ணை பத்தி பேச மாட்டான். அவன் சைட் அடிக்கிறத பாத்துட்டு இது பண்ணுவான், ஏதோ கேட்பான் அவன் நோ நோ அப்படின்னு. அது என்ன கேட்டான்னு ஞாபகம் இல்ல. மெக்சிகன் இது வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், ஆனா அவன் கொஞ்சம் இரிட்டேட்டும் பண்ணுவான். அவன் இல்ல அவன் தான் இல்ல. ஆனா இல்ல இன்னொன்னு வந்து அந்த இரிட்டேட் பண்றவனுக்கும் ஒரு பெயின் இருக்கும். அவனே வந்து ஒரு இடத்துல மன்னிப்பும் கேட்பான் அவன்கிட்ட. ஆமா, அந்த இதுக்கு இந்த அந்த எங்க கேட்பான், கிளைமேக்ஸ் கிட்ட கேட்பான். அந்த ஷெட் இருக்கும்ல, ஷெட்ல எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க வச்சு அவன் பேசும்போது நம்ம உள்ள போய் செக் பண்ணுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்பான். அப்பதான் அவன் தான் சொல்றான் தட் இஸ் வாக் அவன் அடிப்பான். சொல்லுவான் இதுதான் அனுபவப்பட்டிருக்கான். அவனுக்கு அந்த பிள்ளை கிடைக்கலன்னு அதுக்கு முன்னாடி சீன்ல அவ போய் இது பண்ணிட்டு இருக்கான். அவனே போட்டு டேங்க்குள்ள மெக்சிகன் போவியா, அதுக்கப்புறம் இவன் போவான்டா. சோ அது கிடையாது. இல்ல அவன் என்ன சொல்ல வரானா, அட்டாச் ஆகாத இந்த மாதிரி அட்டாச் ஆகாத அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை பண்றான். ஏன்னா உனக்கு அந்த எம்மாவோட சீன் முடிஞ்சிட்டு அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமே ஒரு குண்டு போட்டு எம்மா செத்துக்குவா. அந்த பில்டிங்கே மொத்தமா இடிஞ்சு வந்துரும். அது ஏன் அந்த கேரக்டர் உனக்கு அப்படி தெரியுதுன்னா, அது வந்து கிட்டத்தட்ட காப்பாத்துறான். அந்த நார்மனை வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துதான் செய்யறான். ஏன்னா இவன் அட்டாச் ஆயிட்டானா அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அவனுக்கு அந்த மென்டலா வந்து இதாயிருவான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து இவனை நீ அட்டாச் ஆகாதுன்னு சொல்லிதான் அந்த இது பண்ணுவான். ஆனா இவன் பண்றது அவனுக்கு இன்னும் ரொம்ப அட்டாச் ஆகும். அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் போய் அந்த ஆம்லெட் நக்குறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தானடா அந்த குண்டு போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லி அட்டாச் சொல்றேன். அப்ப இரிட்டேட்டா இருக்கும்போது சொல்றேன், அட்டாச் ஆகாதுன்னு சரியா தெளிவா சொல்ல மாட்டான். தட் இஸ் வாக்னு அடிப்பான் பொத்துன்னு. போ 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 இப்படிதான் இருக்கும். இல்ல இந்த வாரம் வந்து இந்த படத்துல எனக்கு பார்த்ததுல புரிஞ்சு வந்து அதுக்குள்ள இருக்க இன்னசென்ஸோட அதை காட்டிப்பாங்க. எதிர்த்து வரவே யாரு என்னன்னே தெரியாது. இல்ல அதான் ஏதோ ஒரு தலைவனுக்காக இங்கிட்டு இருக்க ஏதோ ஒரு தலைவனுக்காக இவ்வளோ நான் கொன்னே ஆகணும். இந்த ஃபியூரி படம் ஏன் மத்த வார் படங்கள்ல இருந்து டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னா இதுதான் அந்த படத்துக்கானது. நீங்க மத்த படத்துல ஹீரோயிசம் பார்க்கலாம், சேவிங் பிரைவேட் ரியான்ல ஹீரோயிசம் பார்க்கலாம், சின்லெஸ் லிஸ்ட்ல ஹீரோயிசம் தெரியும், உனக்கு அந்த ஒரு டேங்க் அடிக்க முடியாது இல்ல, அவன் 2-3 டேங்க போட்டு அந்த போட்டதுக்கு அந்த இடத்துல இந்த வார் சூழல ரெண்டு பக்கமும் சரியா காட்டுறது என்னமோ ஃபியூரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் காட்டுறது, ஜெர்மன்லயே என்ன பிரச்சனை இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபியூரி தான் நான் பார்த்ததுல. எனக்கு இது ஹீரோயிசம் காட்டாத மாதிரி இல்ல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த படத்துல வந்து மெயினான எமோஷனலே அந்த இதுதான், ஃபியூரிங்கிற டேங்க் தான். அந்த சோல்ஜரோட வீடு அதான் உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தட்ஸ் ஹவுஸ். அதாவது நார்மல் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தட் இஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப தட் இஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில எல்லா பேருமே போக சொல்லிட்டு
திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். இதான் என்னோட வீடு வீடு அப்படிங்கும்போது அதாவது அந்த இதுக்காக சீன் சண்டை அந்த போடணும். சீன் தான் உங்களுக்கு கதை எடுத்திருப்போமே. வார் இவங்களோட டேங்க் வந்து ஒரு அது என்னது மைனா, அது வெடிக்கிறது பேர் என்ன, இது அமினோவா இதுடா கன்னி வெடியில சிக்கி அவங்களோட டேங்க் வந்து டயர் வெடிச்சிரும். அதாவது அந்த செயின் டயர் ப்ரோக் உடஞ்சிரும். ஆயிடும். அப்ப வந்து சரி பண்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த இரிட்டேட் பண்ற கேரக்டர் அவர் தான் வந்து அதை சரி பண்றதுக்கான லீட் எடுப்பாப்ல. அது சரி பண்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ கண்காணிக்கிறதுக்காக நார்மனை வந்துட்டு ஒரு மலையில போய் நீ போய் பாரு. அது கிட்டத்தட்ட மலை தான், அது நீ பார்த்தா ஒரு மேடு மாதிரி இருக்கும், அந்த இதுல இருந்து பாரு, அங்க போய் கண்காணி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாரு. அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாசி படையே வரும். கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து டேங்க் இருக்காது, மத்தபடி எல்லாமே இருக்கும். டேங்க் தவிர வேன் அதெல்லாம் இருக்கும். அவங்க பிளஸ் என்னன்னா டேங்க் இல்ல மத்தபடி, ஆனா எல்லாம் இருக்காங்க, ஆள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான வெப்பன் இருக்கு, ஆனா டேங்க் இல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து சொல்லிடுவான். இந்த மாதிரி வராங்க 300 பேர் கிட்ட வராங்க போட்டா கிளியர் கத்திக்கிட்டே இருப்பான்டா பைபிள். ஆனா இவங்கிட்ட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இவங்கிட்ட அமௌ இருக்கும். அதாவது இந்த தாக்குதலுக்கான ஒரு வெப்பன்ஸா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். அப்ப வந்துட்டு இவர் வந்து சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வார்டாடி வந்து ரிஸ்க் எடுத்து நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் கிளப்பி விட சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் விட்டுட்டு போயிடலாம், வார்டாடியை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்புவோம். கடைசியில பார்த்தா இவங்க எல்லாருமே சேர்றத பார்த்தோன்னே இவருக்கு தனியா போக மனசு இல்லாம இவரும் அந்த தாக்குதல் எதிர் தாக்குதலுக்கு தயாராவாங்க டீமா சேர்ந்து. அந்த தாக்குதல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் ஒரு வார் சீன் அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் பார்த்ததில்ல. நான் பாகுபலியில பாத்திருக்கேன், இப்ப மத்ததுல நான் தாக்குதல்ன்றது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும், 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா 20 நிமிஷம் வெறும் கன் ஷூட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுறது வந்து இவருக்கு குண்டு இவ்வளவுதான் இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். பைபிள் கரெக்டா அந்த இது எடுக்கும் போது ஒரு அடி அடிப்பாங்க, கண்ணுல போடுவாங்க சாதாரண. அது ஒவ்வொருத்தவங்க அந்த 5 பேரோட அந்த 5 பேர்ல 4 பேரோட மரணமும் அப்படியே ஒரு மாதிரி நம்மள உளிக்கிறோம். அந்த வேற வழியே ஃபர்ஸ்ட் கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் சாவியா. ஆமா அவன் இதுல குண்டு சடால்னு அடிக்கும் அந்த இதை அடிப்பாங்க. அப்ப வந்து டேங்க உடைச்சுக்கிட்டு வருது, அவன் வைத்தியம் உடைச்சு போயிரும். அவர் தான் ஃபர்ஸ்ட் சாவாப்ல. ரெண்டாவது வந்து அந்த மெக்சிகன் இது கிரனேட் எடுத்துப்பாரு, எரிய போவாரு, உழக்க விழுந்துரும். அப்ப வந்து டக்குன்னு அப்படியே இது பண்ணிட்டு அது மேல விழுந்துருவாரு. அவரே தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவர் பைபிள் வந்து ஒரு கன் எடுத்து குடுக்கறதுக்காகவோ இதுக்காகவோ அம்மா ஏதோ கேட்பாங்க, எடுத்துட்டு வருவியா சடால்னு சொல்லுவாங்க. வார்டாடி உடஞ்ச இடமே அதுதான். பைபிள் போனதுக்கு அப்புறம் பைபிள் அந்த இடத்துல உடைவாரு. அப்போ ஒரு குண்டு வந்து அவர் நெஞ்சில பாயும். இந்த இடத்துல எங்க படும். ஏன்னா அது வரையுமே இப்ப மத்தவங்க இறந்ததுமே அவர் எடுத்துட்டு திருப்பி தாக்குதல் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஆனா பைபிள் இறந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு செகண்ட் அப்படியே நின்று அவர் 5 செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி நொந்துருவாப்ல. ஏன்னா பைபிள் வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அந்த ஆளுக்கு. அவரு இவ்வளவு நாள் டிராவல் பண்ணதுல இவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஆளு டக்குன்னு இப்படி இறந்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்து உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் குண்டடிலாம் வாங்கிட்டு டேங்க்ல படுத்து கிடப்பாரு. அப்ப கூட ஒரு ஜெர்மன் வந்து திறந்து பார்ப்பான். அப்ப கூட என்னால என்ன முடியுமோ அவ பண்ணிட்டே அது சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டைலாக் இருக்குமேடா. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள பெஸ்டா இத விட நான் சிறப்பா வேற எந்த போகும் ஈடுபட்டதுங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் அங்க. எனக்கு அந்த சீன் ஆக்சுவலா அந்த படத்தோட நான் நிறைய நோட் பண்ண நிறைய சொல்லுவாங்க. இவர் ஒரு கன்னு வச்சிருப்பாரு. ஒரு படம் போட்ட மாதிரி ஒரு கன்னு கைப்பிடி. அந்த கன்னுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குமா. நமக்கு அந்த படம் டியூரேஷன் இழுக்கிறனால அந்த பேக் ஸ்டோரி நமக்கு இந்த படத்துல நமக்கு காட்டல. இன்னொன்னு என்னன்னா ஃபியூரியில உள்ள தனி ஃபியூரின்னு சொல்ல முடியாது. ஒரு அமெரிக்கன் பிலிம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா பேட்ரியாட்டிசம்ன்றது படத்துல நீங்க சொல்ல மாட்டாங்க. இந்தியா அமெரிக்காவுக்கு போராடணும் அது இதெல்லாம் பேசவே மாட்டாங்க.
அது அந்த மாதிரி டைலாக் இந்தியன் சினிமால வரும். இப்போ ஒரு இந்தியன் ஆர்மியை பத்தி ஒரு படம் எடுத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி இந்தியா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வைப்பானுங்க. எந்த இடத்துலயுமே அமெரிக்கன் ஆர்மியை பத்தி இங்க பேசவே மாட்டேன். ஆனா படம் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நீங்களே ஒரு அமெரிக்கன் ஆக்கிடுவாங்க உங்களை. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்ரியாட்டிசம் வந்து இங்க வந்து விஷுவல்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு அந்த பேட்ரியாட்டிசம்ன்றது விஷுவல்ஸ்ல இருக்கும். ஆனா நம்ம எப்படி எடுக்கிறோம், ஒரு ஆர்மி சம்பந்தப்பட்ட இப்ப ஒரு ரித்திக் ரோஷன் ஏதோ ஒரு படம் எடுத்துறாங்கன்னா ஒரு 6 டைலாக் இந்தியன் ஆர்மி பத்தி தெரியுமாடா, பாகிஸ்தானை பத்தி தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. இல்ல அதுதான் அங்க இருந்துதான் நமக்கு இங்க அது வேற, அது லவ் ஸ்டோரி, அது பேக் ட்ராப். அது அப்படி பேட்ரியாட்டிசம்ன்றது வரணும், அது ஒரு உணர்வு. அதுக்காக நீங்க இப்படி டைலாக வச்சு புகுத்துறது வந்து டைலாக் மூலமா உணர்வை கடத்துவோம்டா. நம்ம தலைவன் கேப்டன் படத்துல நிறைய பார்க்க முடியும். பேசியே நிறைய தீவிரவாதிகள் எல்லாம் திருத்துவாரு. அதாவது நண்பா சரி வேணாம். சரி ஓகே, ஃபியூரியில ஒவ்வொருத்தவங்களோட ஃபேவரட் டைலாக்ஸ். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஃபேவரட் சீன் வந்து எனக்கு 2 சீன் பிடிச்சிருந்துச்சு. முதல்ல வந்து நான் வந்து 10 இவ்வளவு வேலை டைப் பண்ணதான் நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். இவ்வளவு அந்த சீன் கடைசி வந்து அந்த ஜெர்மன் இது பண்ற லைட் அடிச்சுட்டு யாரும் இல்லாத மாதிரி காட்டிட்டு மன்னிச்சுட்டு போறது. எனக்கு அந்த இது அவனை கூட்டு போய் ரிவீல் பண்ணுவான், அந்த ரூம்குள்ள வச்சு சொல்லுவான்ல, அது அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொரு இதுக்கும் அந்த போற முடிச்சுட்டு வந்து ஃபீல் பண்ணி அழுகுறது எல்லாமே நல்லாதான் இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு 3 சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. 3 சீன்ஸ் ஃபேவரட் ரொம்ப. ஒண்ணு வந்து அந்த ஜெர்மனை வந்து சுட்டுட்டு இங்கிட்டு தனியா வந்து அழுவேன் பாரு வாக்டாடி, அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஒரு சொல்றேன் யோகே ஹீரோ படி அப்படின்னு, அது சூப்பரா இருக்கும். அந்த தப்பிச்சிருக்கான் அவன் அவ்வளவு பெரிய இதுல இருந்து அவன் மட்டும் தப்பிச்சிருக்காங்க போது ஆக்சுவலா நொந்திருப்பான், எல்லாரையும் இழந்துட்டோம் அப்படின்றப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி யோகே ஹீரோ படி அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு கூட்டு போவாங்க பாத்தீங்களா. அந்த ட்ரக்ல போவான், அந்த வார்டாடி இது நிக்கும், ஃபியூரி டேங்க் நிக்கும். இவன் அப்படி போற அந்த ஃபியூரியவே பாத்துக்கிட்டே இருப்பான். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகும். இன்னொன்னு வந்து அதுக்கு நடுவுல அந்த இது அவங்களோட எமாக்கும் நாகமனுக்கும் இருக்கிற ஒரு இன்டிமேசி சீன். ஏன்னா அது வந்து அவ்வளவு பெரிய போருக்கு நடுவுல அந்த ஒரு இன்டிமேசி வந்து சூப்பரா இருக்கும். இல்லடா அது வந்து அது ஓகே, காதல் மலரத்தான் செய்யும். அந்த சீன் வந்து கொஞ்சம் மாதிரி நம்மள ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் பாக்குற நம்மளே. என்னன்னா எமாவுக்கு இது இங்கிலீஷ் தெரியாது, இவனுக்கு ஜெர்மன் தெரியாது. மியூசிக் அதான் மியூசிக்ல போட்டாங்களா, ஆனாலும் ஒரு காதல் அங்க ஒரு மலரும். அதுதான் ஒரு இவர் கைய கொடுப்பாரு, இவங்க ஒண்ணுமே புரியாது, இவன் ஒண்ணு பேசியா அது ஒண்ணு பேசும், கடைசியில காதல் வந்தவன் கையில ஒரு டெம்ப்ளேட் வந்து அவன் இருந்து காப்பாத்தி நீ பண்ணியும். ஆக்சுவலா அங்க நடந்தது இல்ல, அது ரேப்பே கிடையாது, அது ரேப்னால அக்செப்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அவன் கைய புடிச்சு அவன் இருந்து காப்பாத்தி நீ. சரி ஓகே, உனக்கு ஃபேவரட்? எனக்கு பிடிச்சது வந்து அந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அட்டாக், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த இது வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், அதாவது ஒரு டாடு 2 சன்னு சேர்ந்து ஒரு நாசி, அந்த 3 பேர் நாசி, அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு டேங்க், ஃபர்ஸ்ட் வர டேங்க் வந்து அழிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு நார்மன் வந்து நீ பார்த்த ஏன் சுடல அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்தேன் 2 பேரும் சின்ன பசங்க அப்படின்னு. அப்போ ஒரு 2 அடியை போட்டு சின்ன பசங்க செய்யற வேலையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியை போட்டுட்டு, இனிமேலு யாராவது கையில கத்தியும் இல்ல பால் குடிக்கிற ஒரு பிள்ளை கையில பட்டர் நைஃப் வச்சிருந்தா கூட நீ பார்க்க கூடாது, கொன்றணும். அதாவது அப்படி சொல்றாரு. நீ தெளிவா ஜோன் சப்டைட்டில்ல படிக்கிறாருன்றது எனக்கு நான் அந்த படத்தை நான் பாத்துருக்கேன், நிறைய தடவை பார்த்ததோட விளைவு தான்டா அது. டயலாக் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது சப்டைட்டில் பார்ப்போம், அடுத்து பார்க்க நம்ம சப்டைட்டில்ஸ் பார்க்க மாட்டோம், விசுவல் கூட போகும். நான் போர் அடிச்சா பாக்க படம்டா, போட்டு பாத்துட்டாங்க. டைரக்டர் எடிட்டரோட அதிகமா பாத்து வேண்டாம் நான் இந்த படத்தை. அதான் அப்ப வந்து ஆக்ஷன் மேடம் இல்ல, அப்ப நார்மனை அடிப்பாரு. அப்ப அடிக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, இனிமேலு ஒரு பிள்ளை பட்டர் நைஃப், அதாவது அந்த இதுக்கு தடவுவாங்கல்ல, அந்த பிரெட்டுக்கு கத்தியோட இருந்தா கூட பார்க்க கூட சுற்றணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு 2 அடியை போட்டு போவார். ஏன்னா
அவங்க இழந்தது ஒரு பெரிய தலைவரை அப்படின்றனால அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் எல்லாம் சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, முடிஞ்சு.